நேயர்களுக்கு வணக்கம். நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1600க்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது. செய்திகளை பார்ப்பவர்களில் 98% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தனது தந்தையின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் நடிப்பதற்கு மிகவும் ஆசையாக இருப்பதாகவும், சரியான இயக்குனர் கிடைத்தால் நிச்சயம் நடிப்பேன் எனவும் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் பேட்டி. தனது தந்தையின் ரசிகர் குடும்பத்தின் பெண் குழந்தைக்கு விஜயலதா என நடிகர் சண்முக பாண்டியன் பெயர் வைத்தார். கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்துள்ள கொம்பு சீவி திரைப்படம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள சாந்தி திரையரங்கில் படத்தை காண சண்முக பாண்டியன் மற்றும் படக்குழுவினர் வருகை தந்தனர். சண்முக பாண்டியனை தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாகமாக ஜமா படித்து பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. படம் நல்லா போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய அன்பும் பாசம் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வருது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் படத்துக்கு வந்ததுக்கு நன்றி, என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக என் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார் எல்லாருமே மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சிக்காக எடுத்து நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ மக்களை நான் பார்க்கறதுனால நான் நம்புகிறேன்.